ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்கி விட்டு தான் நாங்கள் வந்து விஐபி சேர்ல உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சபதத்தை மருத்துவர் ஐயா ராமதாஸ் எடுத்த ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? அதுவும் 1995 அகில இந்திய புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் பூவையார் அவர்களோட ஒரு முதல் மாநில மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு விஐபி சேர் போடப்படுகிறது. அந்த விஐபி சேர்ல மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், நான் இந்த சேர்ல வந்து உட்கார மாட்டேன், ஒரு என்று தமிழ்நாட்டோட ஒரு அதிகாரத்துல ஒரு முதலமைச்சராக ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் வராரோ அன்னைக்கு நான் விஐபி சேர்ல உட்காடுறேன், அந்த அனைத்து தகுதியும் பூவையாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஐபி சேர்ல அந்த பூவையாரை உட்கார வைத்து அழகு பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். 1995 வந்து அகில இந்திய புரட்சி பாரதத்தோட ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் பூவையார் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு அந்த நிகழ்ச்சி வந்து தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது தான் நம்ம சொல்லணும். அது வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமை வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்ததுல இரண்டு தலைவர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இதே முன்னெடுப்பு தான் தென் தமிழகத்துல தேவேந்திர குல வேளாளர் வன்னியர் ஒற்றுமையை வந்து முன்னெடுத்து மிகப்பெரிய அளவுல ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். இது மாதிரியான பல்வேறு சமூக நல்லிணக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து முன்னெடுத்தாங்க. இப்போ கூட வந்து பூவையார் அவர் கூட வந்து நல்ல ஒரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் கூட வந்து நல்ல ஒரு நட்புறவு வந்து பாமகவுக்கும் புரட்சி பாரத கட்சி வந்து இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி அவரோட சேர்ந்து பல்வேறு நிகழ்ச்சியில வந்து வன்னியர் சமூகத்தோட பறையர் சமூகத்தோட ஒற்றுமையை வந்து தொடர்ச்சியா வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. திருமாவளவனை தவிர்த்து மற்ற அனைவருமே இப்படி மற்ற அனைத்து பட்டியல் சமூக தலைவர்களுமே வன்னியர் பறையர் சமூகத்தோட ஒற்றுமையை வந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் தான். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விரிசலை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வன்னியர் சமூகத்தும் பறையர் சமூகத்தோட ஒற்றுமை இலக்க மண்ணை வாரி போட்டவர் திருமாவளவன் என்பதுல வந்து எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா போய் மூர்த்தியார் கூட இருந்த ஒரு நட்புறவு, அதுக்கப்புறம் வந்து தென் தமிழகத்துல இருந்த ஒரு நட்புறவு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி கூட இருந்த ஒரு நட்புறவு, எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மிக சரியான வழித்தளத்துலதான் எல்லாமே சென்று இருந்தது. என்னைக்கு திருமாவளவன் அன்னைக்கு வந்தாரோ அதுல இருந்துதான் அனைத்துமே நாசமா. அதுவும் 2011 அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வன்னியர் சமூகம் பறையர் சமூகத்தோட உறவுங்கிறது சுத்தமா போயிடுச்சுன்னா நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில திராவிடத்தோட கைப்பாவையா தான் திருமாவளவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லலாம்.